என்னதான் பண்ணுறது? என்ன கட்டில் நவுத்துற மாதிரி ஒரு சவுண்டு? இவனை கல்யாணம் பண்ணதுக்கு வாழ்க்கையில் சிங்கிள்ஸாகவே இருந்தது. ஓ மருமக்ஸா? என்ன ஆங்கிரி மோட்ல இருக்காளா தீபா? ஏம்மா தீபா, நைட்டுக்கு என்ன டின்னர் பண்ண போகிறோமா? அது ஒன்று தான் குறை இன்னும் இந்த வீட்டுக்கு. இது வேற. சொல்லுங்க அத்தை. என்ன டின்னர் பண்ண போகிறோமா? அரளி விதை அரைச்சி சட்னி பண்ண போகிறேன். என்னம்மா? அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அவரைக்காவா? சரி சரி. என்னம்மா டீ எதனா குடிக்கிறியா? அப்பா இதையாச்சும் கேட்கணும்னு தோணுச்சு. குடிக்கிறேன் அத்தை. சூப்பர்மா. வந்து டீ போட்டு எனக்கும் ஒரு டம்ளர் வச்சுட்டு போமா. வரேன். என்னத்த டீமா டீ நீ சூப்பரா போடுவல்ல, அதான். சரி தள்ளுங்க, நானே போடுறேன். வாய் வாலாஜா பாய் வரைக்கும் போகுது. என்ன மூஞ்சி அப்படி வச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்காத வண்டி மாதிரி. A few minutes later. என்னம்மா டீ போட்டிருக்கே இல்லையா? இருங்க அத்தை, போட வேணாம். புது செருப்பு மாதிரி இப்படி கிடைக்குது. எனக்கு நோ சுகர்மா, ஏன்னா எனக்கு எஸ் சுகர். A few minutes later. டீ போட அசாம்க்கே போயிடுச்சா தேயிலை பறிக்கிறதுக்கு? என்னங்க அத்தை டீ? டீயா? ரொம்ப உள்ள எட்டி பார்க்காதீங்க, உள்ள விழுந்துட போறீங்க. என் மருமக ஜோக்கே ஜோக்கு தான், ஒரு புக்கே எழுதலாம். என்ன சன்னே செட் ஆகிற டைம் ஆயிடுச்சு, இன்னும் சன்னை காணாம. இரு ஃபோனை போட்டு பார்க்கலாம். அவரு ஸ்கைல இருப்பார் இப்போ. ஸ்கைலியா? இந்த மாதிரி ஊருக்கு ஒரு புள்ள இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வீடு தீபாவளி தான். எடுக்கவே மாட்டேன்றான். தீபாவளிக்கு இன்னும் 4 மாசம் இருக்குதுமா. குடும்பமே இப்படிதானா? என்னம்மா தலையை சொரியற, கையாட்டுற, காலாட்டுற, தாளாட்டுற, என்னதான் உன் பிரச்சனை? நீங்க பெத்த எடுத்திருக்க முத்து புள்ள இருக்கார்ல, அவர் தான் பிரச்சனை. ஏன் புள்ள பிரச்சனை பண்றானா? அவன் ரொம்ப சாஃப்டாச்சே. ரொம்ப சாஃப்ட். தலைகாணி வரை போட்டு தலைக்கு வச்சு பார்த்துக்கோங்க. என்னம்மா பிரச்சனை சொல்லுமா? புள்ளைக்கு எனக்கும் பெரிய சண்டை. என்னம்மா பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை அத்தை, அடுத்த வாரம் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருந்தேன். கடைசி நிமிஷத்தில் வந்து எல்லா பிளானையும் கெடுத்துட்டாரு. ஏன்? உங்கள் பிள்ளைக்கு காசு செலவாயிடுமா. ஏமா அப்படி இருக்கான் அவன்? ரொம்ப கஞ்சனா இருக்கானே. வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டையே இருக்கு. மாமா சண்டையெல்லாம் போடாதம்மா, அவன் சாப்பிட்டுமா. ஆனால் பொண்டாட்டியோட வெளியே கூப்பிட்டு போவாது. என்ன புருஷன் அவன்? என் புருஷன் வாரம் சினிமா கூப்பிட்டு போவார், மாதம் வெளியூர் கூப்பிட்டு போவார், வருஷம் வெளிநாட்டு கூப்பிட்டு போவார். அதெல்லாம் பார்க்கும்போது உன்னை பார்த்தா பாவமாக இருக்குது. ஏன் கலாய்க்குது பத்தியா? என்னம்மா டீ நல்லா இருந்துச்சான்னு கேட்டேன். சுமாராக நல்லாவே இருந்துச்சுமா. அவன் வரட்டும், வந்த உடனே அவன் நல்லா கேள்வி கேட்குறேன். அடுத்த வாரமே நீ வெளியூருக்கு போகிறீங்கம்மா. சூப்பர் அத்தை. அத்தை நான் கிச்சனுக்குள்ளே போகிறேன், அப்போ தான் உங்களால் கேள்வி கேட்க முடியும். சரியா? சூப்பர்மா. நானே சொல்லலாம்னு நினச்சேன், அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாகும். என்னது? இல்லைம்மா, உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகும். அம்மா பத்திரிக்கை என்ன வீட்டு வாசலில் இருக்குது? வெளில எங்கேயா போயிருந்தியா? ஓ இவர் அனுப்பிச்சிருக்காரா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு? என் பேர் போட்டு பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறாங்க, ரோட்டில் கிடக்குது. இன்றைக்கி வேணா நான் சாதாரணமான ஆளாக இருக்கலாம், நாளை பின்ன விஐபி ஆகிடுவேன். விஐபி பேரெல்லாம் அப்படி ரோட்டில் கிடக்கக்கூடாது. ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்தால் உள்ளே வாங்கி வைங்க பத்திரிக்கையை. வாங்க விஐபி, உட்காருங்க விஐபி. டீ குடிங்க விஐபி. ரொம்ப நக்கல் தான் உனக்கு. டீ இருக்கா? இருக்கு விஐபி. ஓமா டீ இருந்ததுன்னா நல்ல டீயாக போடுமா. பொண்டாட்டி போட்ட டீ இருக்கு, சுமாரான சூப்பரான டீ இருக்கு. சுமாரான சூப்பரான டீயா? அது டீ போட்டாலே டீ மாதிரியே இருக்காது. சரி ஒரே ஒரு டீ சொல்லு. ஒரே ஒரு டீ.
வெறுப்பேத்தாதம்மா, ஒரு டீ சொல்லுமா அவகிட்ட. மருமக்ஸ் 1 டீ. என்னம்மா மருமக்ஸ்? மருமகளுடைய ஷார்ட் ஃபார்ம். ஏய் டீ. ஐயோ நான் வேற அவகிட்ட பேச மாட்டேன். ஏன்டா பேச மாட்டேன்? அது உனக்கு தெரியாதுல்ல. எனக்கு தெரியாது. ஒரு சின்ன சண்டே ஆயிடுச்சு. சண்டையா? என்னடா சண்டை? சண்டே இல்லைம்மா, அடுத்த வாரத்துக்கு வெளில போகணுன்னு புக் பண்ணா. நீ வேண்டாம்னு சொன்னியா? உனக்கு எப்படி தெரியும்? செஸ்ஸுடா. செஸ்ஸா? கெஸ்ஸுடா. அதான் நான் வேணான்னு சொன்னேன். அதனால் ஒரு சண்டே ஆயிடுச்சு. வந்து தேவையில்லாத செலவுமா அதெல்லாம் வந்து. கரெக்டா, தேவையில்லாத செலவுடா. இருப்பாளா? கரெக்டா, தேவையில்லாத செலவுடா அது. ஆமாம், அது தேவையில்லாத செலவில் ஃபேமிலின்னா நினச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? என் பொண்டாட்டி ஃபேமிலி வீட்டுக்கு பின்னாடியே பணம் மரம் இருக்குன்னு நினச்சிருக்கிறாங்க. பணம் மரம் தான் வீட்டுக்கு பின்னாடி இருந்தாடா. நான் கூட நேற்று கூட நுங்கு போயிட்டு சாப்பிட்டாங்கல்ல. ஒன்றை வெட்டி சாப்பிடணும்மா. அந்த பனை மரம் இல்லைம்மா, இந்த பனை மரமா, பணமே மரமாக வந்து அப்படியே காய்ச்சி அவ்வளோ காசு இருக்குன்னு நினைப்பேன் உங்களுக்கு. வெறுப்பேற்றுற. டீ சொல்லுமா நீ முதல்ல. டீ உள்ளே போய் டீ எடுத்துட்டு வாம்மா. போமா. அவகே நான் கேட்க மாட்டேன். நீயே போட்டு ஸ்ட்ராங்காக போட்டு டீ எடுத்துட்டு வா. போமா. சரிடா. சீக்கிரம் எடுத்துட்டு வா. கொஞ்சம் ஏலக்காவும் போடு, அதிமதுரம், அப்புறம் அந்த பட்டை லவங்கம் கிராம்பெலாம் போட்டு எடுத்துட்டு வாம்மா. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டோமாடா. கல்ல தூக்கி போடு. போ எடுத்துருவாமா. A few minutes later. இந்தடா டீ. பாடி என்ன அழகா வாசிக்கிறாடா ராஜா. நான் பெத்த மகனே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா. சொல்லுமா. என்னம்மா? ஏய், உன் கஷ்டம் எனக்கு தெரியுதுடா. மற்றவங்களாம் குடும்பத்துக்கு ஓடா தேய்கிறாங்க, ஆனால் நீ ரூஃபா தேய்கிறடா. ரூஃபா தேய்கிறேண்ணா? என்னம்மா சொல்கிற? கரெக்டா, நீ செய்யறது தான் கரெக்டு. காசெல்லாம் வீண் செலவு பண்ணாத. ஆமாம்மா, அதுதானே கஷ்டப்படுறோம் நம்ம. நாளைக்கும் வெளில போகணுன்றா. டேய், நாளைக்கு வெளில போகிறீங்களா? ஆமாம். நான் சொல்கிறபடி கேட்டிங்கன்னா உருப்பிடுவேன். உருப்புற மாதிரி சொல்லுமா. என்னம்மா பண்ணோம்? நான் சொல்கிறது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. பிஜிஎம் போட்டாலும் நல்லாவே புரிஞ்சுது. நல்ல வேலை ஒரு சமோசாவது கொடுக்கணும்னு தோணுச்சு உனக்கு. இன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய சண்டை நடக்க போகுதுன்னு மட்டும். அப்படியா? இந்த சமோசா மாதிரி அவளை உடச்சி தின்ன போகிறான். நீ போய் அவளை அனுப்புமா. வெற்றி நமதே. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். A few minutes later. எப்பயுமே சண்டைக்கு முன்னாடி ஒரு சாஃப்டான மியூசிக்கை போட்டால் தான் சண்டை சூப்பராக வரும்னு என் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்கள் அம்மா? ஏண்டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இன்னைக்கு வெளியே ஒரு பிரளயமே நடக்கும் போது. நீ என்னடா ஏதோ சமோசா சாப்பிட்டீங்க? ஆமாம். வாய் ஃபுல்லாக ஒட்டிட்டு குழந்த மாதிரி. அதை நான் எப்படின்னா கொண்டாடினமே. தமிழெல்லாம் ஒழுங்காகவே வர மாட்டேங்கிறப்ப பறக்க மாதிரி இருக்கு. உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியிருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா? யாரு? ரெசார்ட். ஹலோ கேக்குதா? கியாமியா ரெசார்ட்டா? இல்லைங்க, வரலைங்க. நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க. யாரு? அந்த ரெசார்ட் அடுத்த வாரம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். போகலான்னு சொல்லு. இல்லைம்மா, வீண் செலவுமா. வீண் செலவு, பெயின் செலவு, மான் செலவுலாம் கிடையாது. உனக்கு பண்ணுற செலவு ஒவ்வொன்றுமே புனிதமான செலவு. இல்லைம்மா, அத்தை திட்ட போகிறாங்கம்மா. ஹலோ, ஆயாமையா ரெசார்ட்டா?
ஓ கியா மியாமியா ரெசார்ட்டா? ஆமாம் ஆமாம். இல்லை நெக்ஸ்ட் வீக் வரும். இல்லை 2 பேர் தான், நானும் ஒய்ஃப் மட்டும்தான். இல்லை யாரும் கிடையாதுங்க. அவளுடைய ஆமாம் அவளுடைய சந்தோஷம் தாங்க எனக்கு முக்கியம். சரிங்க. ஆ ஓகே தேங்க்யூ கியா மியாமியா ரெசார்ட். என்ன ஆர்டர் பண்ணலாம்? பிரியாணி. பாய், நான் நவீன் பிரபா பேசுகிறேன். நவீன் பிரபாப்பா, யூடியூபு சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல சதீஷ், அவங்க அம்மாப்பா, புரியுதா? இன்னைக்கு மட்டனில் 1, சிக்கனில் 1, எக்கில் 1, ப்ரானில் 1, 4 பிரியாணி பேக் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. என்ன கடை போட போகிறேன்னா? இல்லைப்பா, எனக்கு தான் இன்னைக்கு எனக்கு ட்ரீட்டு. யார் வைக்கிறாங்களா? எனக்கு நானே வச்சுக்கிறேன். சீக்கிரம் கொடுத்து அனுப்பு பாய். ஏன்னா உன் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு, அதனால தான் உங்கள் ஆர்டர் பண்ணுறேன். வச்சுட்டுமா? காசு உனக்கு ஜிபே பண்ணிடுறேன். ஓகேவா? சரி. இன்னைக்கு எல்லா பிரியாணியும் நமக்கு ட்ரீட்டு. என்ன சத்தத்தையே காணா? ஓ, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு சத்தமே எல்லாம் சண்டை போடுறாங்க போகுது. போட்டோம். ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். என்ன தான் பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்கலாம். அடுத்த வாரம் கியா மியா மியா கியா கியா மியா கியா மியா கியா. ஆனால் ஒன்றுடா, உங்கள் சண்டைக்கு நடுவில் நான் இனிமேல் வரமாட்டேன். சொல்லுவோம். வாங்க விஐபி, உட்காருங்க விஐபி. டீ குடிங்களா விஐபி? நக்கலை கலாய்க்கிறேன்.